வெல்கம் டு மொஷேஸ் கில்லாடி கிச்சன். இன்றைக்கி வாவல் மீனை வச்சு நல்ல சுவையான ஜூஸியான மீன் வறுவல் தாங்க பண்ண போகிறோம். எப்பயும் மீனுக்கு எந்த மாதிரி ஒரு மசாலா ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணிவிட்டு அது கூடவே முக்கியமான ஒரு 2 பொருள் சேர்த்து இந்த மீன் வறுவல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஜூஸியாகவும் இருக்குங்க. இப்போ இந்த டேஸ்டியான மீன் வறுவலை நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த மீன் வறுவல் பண்ணுறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு வாவல் மீன் எடுத்திருக்கேங்க. இந்த வாவல் மீனை உப்பு மஞ்சள் போட்டு ஒரு 2 தடவை நல்லா கழுவி எடுத்திருக்கேன். நீங்கள் வாவல் மீனில் தான் ஃப்ரை பண்ணணுன்னு அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு எந்த மீன் விருப்பமோ அந்த மீன் 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மீனுக்கு தேவையான அளவு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு பிளேட்டில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லைன்னா அதுக்கு பதில் நீங்கள் தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்து அரைச்ச சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கிறேங்க. இது சேர்த்திங்கன்னா மீனோட வாசமும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 எலுமிச்சை பழத்தோட சாறையும் பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூடவே பொடியாக நறுக்கின கறிவேப்பிலை 1 டீஸ்பூன், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு சேர்த்து செய்யும் போது மீனோட மசாலா கொஞ்சம் கூட உதிராதுங்க. அதே மாதிரி சிக்கன் 65 மசாலா சேர்த்திங்கன்னா மீன் வறுவலோட டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் மட்டும் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், மசாலா வந்து ஒன்று போல் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ இந்த மசாலாவை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனில் வந்து நல்லா தடவிக்கலாங்க. இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணிவிட்டு மீனில் நல்லா தடவி 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மீன் ஃப்ரை செஞ்சு பாருங்கள். நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி தான் மீன் வறுவல் வேணும்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப சுவையாகவும் ஜூஸியாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா மீன்லேயும் மசாலாவை நல்லா தடவி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு எல்லாத்துலேயும் மசாலா நல்லா தடவுனதுக்கப்புறம் இந்த மீனை 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. குறைஞ்சது 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் கூட நீங்கள் மீனை நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ நான் 1 மணி நேரம் இந்த மீனை நல்லா ஊற வச்சுக்கிறேன். 1 மணி நேரம் கழித்து அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி இந்த மீனை ஷாலோ ஃப்ரை பண்ணி தாங்க எடுக்க போகிறேன். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறீங்கன்னா நிறைய எண்ணெய் ஊற்றி இந்த மீனை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுங்க. இப்போ இதில் மீன் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மிலே வச்சு ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி விட்டுறலாம். பாருங்கள், மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் எந்த அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக ஃப்ரை ஆகி வந்திருக்குன்னு. இப்போ எல்லா மீனையும் நல்லா திருப்பி விட்டுட்டு அடுப்பை சிம்மிலே வச்சு இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து வரட்டும். அது வரைக்கும் பொறுமையாக இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இன்னொரு பக்கமும் மீன் நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இதை எண்ணெயிலேருந்து தனியாக எடுத்துகிட்டு இதே மாதிரியே பொறுமையாக எல்லா மீனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா டேஸ்டியான வாவல் மீன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரே ஒரு முறை கடலை மாவையும் சிக்கன் 65 மசாலாவும் சேர்த்து இந்த மாதிரி மீன் வறுவல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்குன்னு. இந்த மீன் வறுவலோட ஆனியனையும் கொத்தமல்லியும் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. இது சாம்பார் சாதம், ரசம் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.